எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழக அரசு வந்து அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் நல்ல ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. எல்லாமே யூத்தாக இருக்காங்க. எல்லாமே நல்லாவே ஒரு சமூக நீதி அந்த இடத்தோடு தான் அவர் பண்ணியிருக்காரு. அது பார்த்தாவே தெரியுது நமக்கு. ஏன்னா அந்த ஜாதி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு அது கரெக்டாக தான் தெரியுது. இன்னொரு விளக்கத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். போன ஃபங்க்ஷனும் சரி, எந்த நடத்த ஃபங்க்ஷனும் சரி, இந்த திமுக கும்பல் ஒரு உருட்டு விட்டுறாங்க. பார்த்துருப்பீங்க. தமிழ் தாவாய்ச்சி பாடலை, தமிழ் தாவாய்ச்சி பாடலை, தமிழ் மூணாவது தள்ளப்பட்டதுன்னு ஒரு உருட்டை உருட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துட்றேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு இதே முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலையும் முதல்ல வந்தே மாதம் தான் பாடப்பட்டது. அதுக்கப்புறம் ஜனகணமன, அதுக்கப்புறம் தமிழ் தாய் தான் பாடப்பட்டது. இது வந்து மத்திய அரசு ஆளுநர் தலைமையில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு இப்படி தான் ஒரு நிகழ்ச்சி செய்யணுன்ட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டேட்டுக்குமே. அதன்படி தான் போன நிகழ்ச்சியும் சரி, இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியும் சரி தமிழக அரசு செஞ்சுருக்கு. போன 2 மாதம் முன்னாடி கேட்காத வாயெல்லாம் இன்றைக்கி கேட்குது. நமக்கு எதுவும் தெரியாதுன்னு உருட்டுறாங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு இந்த திராவிட கூட்டம் பார்த்தீங்களா, இந்த 200 ஊட்டிலாம் உருட்டுறாங்க. அது என்னான்னு தெரிஞ்சு கூட யூடியூப் சேனல்லாம் பார்த்தா உருட்டுறாங்க. அவனுக்கு அரசியல் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவனுக்கு 200 கொடுத்தா பேசுவான். அந்த பேப்பரை முன்னாடி கொடுத்துருவாங்க. அது என்ன, அது பேப்பர் என்ன எழுதிருக்கா அதை பார்த்து ஃபுல்லாக படிப்பான். அதில் இதான் எழுதிருக்காங்கன்னு கூட படிக்க மாட்டான். அவங்க தேவை 200 அக்கௌண்ட் வந்து போச்சா என்ன சொல்கிறியே செய்வாங்க. நன்றி.